ஸ்ரீராம் ஸ்ரீராம். கோவில்கள் வந்து சட்டவிரோதமாக இந்து சமய அறநிலையத்துறையால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. என்னை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்து பிராமணனா கடல் தாண்டி போய் வேலை செஞ்சியன்றாங்க. நீ யார் என்ன சர்டிஃபிகேட் பண்ணுறது? கபாலீஸ்வரர் கோவிலில் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு 4 தப்படி தாண்டினோன்னா அவனோட ஆஃபீஸ் இருக்குது. எக்ஸ்ஆர்என்சி ஆஃபீஸ். கோவிலுக்குள்ளே ஆஃபீஸ் வைக்கக்கூடாது. ஏசி எல்லாம் போட்டு கக்கூசெல்லாம் வச்சு நாங்கள் ஆஃபீஸ் வச்சுட்டீங்க. நீங்கள் வாசலில் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் யாராவது சமூக வலைத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைப்பீங்களா? நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கராக வந்த நீதிபதி நம்ம விட்டுருவோம். ஸ்பீக்கராக வந்த பலர் இல்லை 90% பேர் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, பிராமணர்கள். ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்ற நோக்கம் இருக்கும். மற்றவர்களும் நிர்வாக சீடுகேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத டாபிக்லாம் பேசுறாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் டாபிக்? கோவிலில் எல்லாரையும் விடுறீங்களா? இப்போ யார் எல்லாரையும் விடலை? சட்டம் என்னைக்கோ ஏற்றிட்டீங்க. அப்போ விடாது இருக்குது யாரு? எதுக்கு இந்த கூட்டத்துக்கு அவர் வரணும்? அது எனக்கு தெரியலையே. அது என்ன கேட்ட முடியாது இல்லையா? அது நீதிபதிக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஆர்கனைசருக்கு தெரியாத விஷயம் இல்லை. நான் இப்போ சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து நீதியரசர் போவாரா? அது எதுக்கு எனக்கு தெரியாது. போகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? நீ நீதியரசரை போய் கேட்கணும். ஏன் கேட்கல? ஏன் நீதியரசரை கேட்கறதுக்கு பயமா உங்களுக்கு? ஏன் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களை கேட்குறீங்க? அதை போல இப்போ நீதியரசர் தவறுனாக்கா அவர் மேலே வழக்கு தொடுங்களேன். அரசு நீங்கள் தானே. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக ஆன்மீகவாதி திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் அந்த கூட்டத்தை வந்து பேசியிருந்தீங்க. கோயில்கள் வந்து அறநிலையத்துறையிலிருந்து விடுதலை பெறுவது வந்து அவசியமா அரசியலா அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நீதியரசர் GR சுவாமிநாதன் உட்பட பல்வேறு ஆளுமைகள் வந்து பேசியிருந்தீங்க. இப்போது இந்த டாபிக் பேச வேண்டிய அவசியம் என்ன? சென்னையில் ஏன் இந்த கூட்டத்தை இப்போ கூட்டினீங்க? முதல்ல நான் கூட்டத்தை கூட்டினது ஸ்மார்ட்னு ஒரு அமைப்பும் பாலிடாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் எனக்கு முன்ன பின்ன தெரியாது. அவர்கள் என்ன அன்றைக்கி நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் பேசணும், எங்களுடைய மீட்டிங்கில் பேசணும். டாபிக் இதுதான், கோவில்கள் விடுதலை அவசியமாக அரசியலான்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டது போது எனக்கு கூட யார் வந்து பேசுகிறாங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு விஷயமே எனக்கு தெரியும். நீங்கள் கேட்கவே இல்லை? நான் கேட்கல. இது முக்கியமான டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் கோவில்களில் தொடர்ந்து அரசுகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொடர்ந்து அரசுகள், அதிமுக திமுக அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து இவர்கள் கோவில்களை இப்போ வந்து ஒரு கூடாரமாக ஆக்கிட்டாங்க இல்லையா? அதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது என்னுடைய வேலை. அதனால தான் என்னோடய யூடியூப் சேனலில் பேசுகிறேன், நான் உங்களோட பேசுகிறேன். சனாதன தர்மத்தை பற்றி தவறாக சொன்னாக்கா அது என்னன்றது தெளிவுபடுத்துறதுக்கு நான் முற்படுறேன். அந்த ஒரு அடிப்படையில் நான் சரின்னு சொன்னேன். அதில் யார் சீஃப் கெஸ்ட்டு, யார் வரப்போகிறாங்க எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு என்ன சொன்னாங்க. எப்படி நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேங்காக்கில் கூட ஒரு மாநாடு நடந்தது, வேர்ல்டு இந்து காங்கிரஸ்னு நடந்தது. அதில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் பல 100 மேலே அங்கே அதில் பங்கேற்று கொண்டார்கள். ஒரு 4 நாள் கான்ஃபரன்ஸ் அது பேங்காக் தாய்லாண்டில். என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போனேன். அதே போல் இது அடுத்தவர்கள் யார், அது ஆர்கனைசர் அவங்க வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னா நான் வருவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு நேரமும் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோர்ட் கிடையாது, ஸோ நோ இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தெரியல இதில் நீதியரசர் வரப்போகிறான்றதான் எனக்கு தெரியாது. அதனால் இது நான் அரேஞ்ச் பண்ணல, அவர்கள் என்னை அழைத்தார்கள். இப்போ நீங்கள் என்ன அழைக்கிறீங்க, நான் வரேன். அதுபோல் யார் என்னை கூப்பிட்டு பேசுவேனாலும் நான் பேசுவேன். அவசியம் என்ன இந்த கூட்டத்தில்? இந்த டாப்பிக்கோட அவசியம் எனக்கு எப்பயுமே வேணும். 24/7 365 டேஸ் இதை பேசிகிட்டே இருக்கணும். ஏன்னா கோவில்கள் வந்து சட்டவிரோதமாக இந்து சமய அறநிலையத்துறையால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. இது தெளிவாக எல்லாருக்குமே தெரியும். நேற்று பேசினதே தான் திருப்பி சொல்கிறேன். சட்டப்பிரிவு 23 படி அவர்களுக்கு கோவில்களை நிர்வகிப்பதை மேற்பார்வை பார்ப்பதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு அறங்காவலராக இருந்து அதை நிர்வகிக்கிறோம்னாக்க நம்ம 2 பேரும் அந்த கோவிலுடைய வருமானத்தை சரியாக ஈட்டுறோமா, அதை அந்த கோவிலுடைய தேவைக்காக செலவு செய்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இதுதான் அந்த கோவிலுடைய பர்பஸ். அது ஒரு ட்ரஸ்ட்டு, அது அறக்கட்டளை. ஒவ்வொரு கோவிலும் ஒரு அறக்கட்டளை. ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே தான் எல்லா கோவிலும் வரும். அந்த ஒவ்வொரு கோவிலும் ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை ஒழுங்காக செயல்படவில்லையான்றதை பார்க்கறதுக்கான உரிமை அரசுக்கு இருக்குன்றது நான் ஒத்துக்கிறேன். யாராக இருந்தாலும் இப்போ நாம் வந்து ஒழுங்காக சம்பாதிக்கிறோமான்றதை பார்க்கறதுக்கு கூட அரசுக்கு உரிமை இருக்குது. அதனால தான் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இடி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்கள் நடக்க இடி சுற்றி வருது, எல்லாருக்கும் தெரியும். அதனால் டிவிஎஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? இவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நாட்டில் எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கார்களா அப்படின்னு பார்க்கறது தான் இருக்காங்க. அதனால்
இந்த கோவில்கள் அறங்காவலர்கள் சரியாக நிர்வகிக்கின்றார்களான்றதை பார்ப்பதற்கு அரசுக்கு உரிமை உண்டு அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன். அந்த உரிமையை பறித்து கொண்டு தானே நிர்வகிப்பதை தான் நான் எதிர்க்கிறேன். இப்போ என்ன ஆகுறது, ஒரு கோவில்கள்லேயும் அறங்காவலர்களே இல்லாமல் பல 20, 30, 40 வருஷங்களாக கோவில்கள் அறங்காவலர்களை நியமிக்காமல், நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் கூட நியமிக்காமல் 99% மேலான கோவில்கள், இந்த 47,000 கோவில்களில் 99% கோவில்களில் அறங்காவலர்களேன்னு அவர்களே நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அறங்காவலர்களை அமைக்க வேண்டியதற்காக ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 7 படி ஒரு மாநில குழு. அந்த குழுவை கூட இவர்கள் நியமனம் செய்யலை. எத்தனை வருஷமா? 59லேருந்து இன்னி வரைக்கும். அப்போ அறங்காவலர்களை நியமிக்க வேண்டிய குழுவே இல்லைன்னா அறங்காவலர் எப்படி நியமிக்கப்படுவார்கள்? அப்போ இவங்க டிசைன் பண்ணிட்டாங்க, கோவில்களை அறங்காவலர்கள்லாம் தூக்கிடணும், அந்த அறங்காவலர் இல்லாத இடத்துல தக்கார்னு ஒருத்தரை நம்ம ஆளுங்களே ஒருத்தரை போட்டுடணும், அந்த தக்காரே நம்ம கோவிலுக்கு என்ன வேணுங்கிற அந்த தீர்மானத்தெலாம் போட்டு கோவிலுடைய பாசாவை எப்படி வேணால் செலவு பண்ணிக்கலாம். கேட்பார் இல்லை, கேட்டாக்க யார் கேட்க போகிறா? வீர சோழபுரம்னு ஒரு கோவில் நான் முன்னாடி ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அந்த கோவிலில் அறங்காவலர்களே பல ஆண்டுகளாக இல்லை. அப்போ அந்த கோவிலுக்கு ஒரு தக்காருன்னு ஒருத்தரை போட்டுட்டு அந்த கோவில் இடிஞ்சு சீலமடைஞ்சிருக்கிற சிவன் கோவில் அது. அந்த கோவிலுக்கு சொந்தமான 40 ஏக்கரை நான் கவர்மெண்ட்டுக்கு தார வைக்கிறேன்னு அந்த தக்காரே தீர்மானம் பண்ணுறாரு. தக்கார் யார்? அவர் ஒரு அரசு ஊழியர், கடைநிலை ஊழியர் தானே அவர். அரசு சொல்கிறது, அரசு ஆணையிடுறது, இந்த இடத்த நீ எனக்கு கொடுன்னு சொல்லி. உடனே அவர் என்ன பண்ணுவார்? மாட்டேன், நான் போட மாட்டேன், இது சட்டவிரோதம் சொல்லுவாரா? கடைநிலை ஊழியர் என்ன சொல்லுவார்? சரியா அப்படின்னு சொல்லி அவர் தக்கார் தீர்மானம் போட்டுறாரு. இந்த தக்கார் தீர்மானத்தை வச்சுட்டு, செல்லாத தக்கார் தீர்மானத்தை வச்சுட்டு கோவிலுடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டு எல்லாரும் இருக்காங்க பல காலங்களாக. இனி வருங்காலங்களில் இது திருந்தினா நல்லது, ஆனால் திருந்துமான்னு எனக்கு தெரியல. திருந்தறதுக்கு தான் நாம் பாடுபடுறோம், திருந்த வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதனால் கோவில் நிர்வாகம் என்பதை சட்டவிரோதமாக தன் கையில் கொண்டு, இது என்னென்ன தக்கான்றது என்னென்ன பரவ சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு கோவிலுடைய நிர்வாகம் அறங்காவலர்கள் செய்ய வேண்டும். அப்புறம் 3 பேர் இல்லை 5 பேர் இருக்கணும்னு சட்டம் சொல்கிறது. ஒரு வேளை இந்த அறங்காவலர்கள் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களோ, இல்லை ஒருத்தர் மரணிச்சிடுறாரோ, இல்லை அவருடைய கால அவகாசம் முடிஞ்சு போய்டுறோம். ஒரு அறங்காவலர் 2 வருஷம் தான் இருக்கலாம். இப்போ நம்ம 2 பேரும் அறங்காவலராக போட்டாக்க 2 வருடத்துக்கு மேலே நம்மளால் தொடர முடியாது. அடுத்த 2 வருஷம் கழிச்சு வேறு ஒருத்தர் வரணும். ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்கும். நாம் நல்லா பண்ணால் தொடர வைக்கலாம், அது அரசுடைய உரிமை. ஆனால் 2 வருஷம்தான் அந்த பதவிக்கான ஆயுள். அப்போ 2 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த அறங்காவலர் வைக்கிறதுக்கு டைம் ஆகலாம். அந்த இடைப்பட்ட காலத்துக்கு இந்த கோவிலுடைய வரவு செலவுகளை சரியாக பார்த்துக்கணும், அந்த அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தக்கார் ஃபிட் பர்சன் அப்படின்னு ஒரே ஒரு மனுஷனை அரசால் நியமிக்க முடியும்னு சட்டம் சொல்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலம் எவ்வளோ தெரியுமா? 90 நாள் தான். இப்போ சமீபத்தில் இந்த வழக்கு, என்ன இப்போ சொல்கிற வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. இந்த என்ன 50,000 ரூபா கட்ட சொன்னாங்களே ஒரு வழக்குக்கு, அந்த வழக்கு விசாரணைக்கு இப்போ பல பேருக்கு அது ரொம்ப கொண்டாடினாங்க. ரங்கராஜனுக்கு ஃபைன் போட்டாங்க. அது ஃபைன் இல்லை, அது என்னை ஒரு டெபாசிட் பண்ண சொன்னாங்க. என்னுடைய நண்பகத்தை உண்மைத்தன்மையை காமிக்கிறதுக்கு நான் கட்டிட்டேன். அதை விசாரிச்சுட்டு இப்போ அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ்க்கு அந்த இடத்துல நிற்கிறது. அதில் என்ன நீதிபதி கேட்டார்னா, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் 2 வருஷத்தில் முடிஞ்சு போய்டுன்னு, அப்போ எப்போ நீங்கள் அடுத்த அறங்காவலர் நியமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்டார். எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டார். ஒரு அறங்காவலர் நியமிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டார் நீதிபதி. நான் கேட்கல, அவர் கேட்டார். அதுக்கு அரசு தரப்பு என்ன சொன்னாங்க தெரியுமா? 6 மாதம் ஆகும் அப்படின்னா. உடனே நீங்கள் எப்போ ஆரம்பிப்பீங்க இந்த வேலையை அப்படின்னு கேட்டார். அறங்காவலர் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிப்போம் அப்படின்னார். 6 மாதம் ஆகுன்றீங்க, அறங்காவலர் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிப்பேன்னீங்க, அப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் உட்காந்துருப்பீங்களான்னு அவர் கேட்டார். நியாயமான கேள்வி தானே? 3 மாதம் தானே நீங்கள் இருக்க முடியும், எப்படி 6 மாதம்னா நீ 3 மாதம் முன்னாடி தானே ஆரம்பிக்கணும், எப்படி நீ 3 மாதத்துக்கு அந்த கடைசியில் அப்புறம் ஏன் ஆரம்பிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டார். பதில் இல்லை. நாங்கள் பதில் சொல்கிறோன்னு ஓடி போனவங்க தான் அடுத்த செஷனுக்கு தான் வரணும். இப்படி தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை பண்ணுறது கோர்ட்டுக்குள்ளே. அவர்கள் அந்த அறங்காவலர்களை தூக்கிவிட்டு தன்னுடைய எம்ப்ளாயி, தன் அலுவலகத்தில் பணி செய்யும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை கொண்டு போய், நீ போய் இந்த கோவிலில் நீ ஃபிட் பர்சனாரு, தக்காராரு என்று சொல்லி, பல கோவில்களில் அந்த தக்காரும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் செயல் அலுவலரும் ஒருத்தரே, நானே இருப்பேன், நானே தக்கார், நானே அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அப்போ என்ன பண்ணணும்னா, தக்கார் போடுற தீர்மானத்தை செயல் அலுவலர் சரியாக இருக்கிறதான்னு பார்க்கணும். தக்கார் போடுற தீர்மானம், அதாவது அறங்காவலர் போடுற தீர்மானம், இங்கே அறங்காவலர் இல்லைன்றனால நான் தக்கார் சொல்கிறேன், அறங்காவலருடைய தீர்மானம் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அரசு சார்பில் ஒரு ஈஓவை கோவிலில் வைக்கிறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும்.
ஒரு கோவிலில் தனியார்கள் நானும் நீங்களும் இருக்கோம். நாம் கோவிலுடைய வருமானத்தை சரியாக செலவு பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கறதுக்காக அரசுக்கு உரிமை இருக்குது. அதனால் அரசு ஊழியர் அந்த கோவிலில் ஈஓவாக இருக்கலாம். இப்போ நாம் 2 பேரும் ஒரு தப்பான ஒரு தீர்மானம் போட்டாக்க ஈஓ என்ன பண்ணணும்? கேட்கணும். ஐயா உங்களுடைய தீர்மானம் தப்பு, சட்டத்துக்கு இருக்காது, அதனால் இதை மாற்றி எழுதிடுங்க சொல்லணும். இல்லையா நான் அதான் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு பரிந்துரை பண்ணி கமிஷனருக்கு அனுப்பணும். கமிஷனர் என்ன சொல்லுவார்? தப்புன்னு சொல்லி நம்ம மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இது நார்மலாக நடக்க வேண்டியது. அரங்காவலர் இல்லை, இப்போ தக்கார் தான். தக்கார் தீர்மானம் போடணும். தக்கார் தீர்மானத்தை போடுறது யார் பார்க்கணும்? செயலலுவலர் பார்க்கணும். செயலலுவலர் சரியாக இருந்தாக்கா ஒத்துக்கணும், சரியாக இல்லைன்னா கண்டிக்கணும், கண்டிக்கலைன்னா மேலே அனுப்பணும், செய்யணுமா? இப்போ நானே தக்கார், நானே செயலலுவலர், நான் போடுற தீர்மானத்தை நானே கண்டிப்பேனா? நானே தான் தீர்மானத்தை ஏற்றுவேன், நானே ஏற்றுக்கொள்வேன். எப்படின்னா அந்த சோனியா காந்தி கதை, ராகுல் காந்தி கதை, நானே நேஷ்னல் ஹெரால்டு, நானே அது இன்னொன்று யங்கு வேர்ல்டா இந்தியனா ஒன்று இருந்தேன், அந்த கதை மாதிரி நானே எல்லாமே நானே கையெழுத்து போட்டு நானே பண்ணுவேன். அப்போ கோவிலுடைய சொத்தை விற்கலாம் அப்படின்னு நானே தக்காராக தீர்மானம் பண்ணிவிட்டு தக்கார் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கையால் நான் கையெழுத்து போட்டு யாருக்குமே தெரியாது. அரங்காவலர்கள் இருந்தால் ஒரு தக்கார் அரங்காவலர்கள் தவறு செய்தால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தவறு செய்தால் அரங்காவலர்கள் கேட்கலாம். தக்கார் 3வது மனிதராக இருந்தால் எப்படின்னா, உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிடிஆர் பழனிவேல் தங்கராஜனுடைய அம்மாவை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 20 ஆண்டு காலமாக சுமார் இங்கே வந்து கருமுத்து கண்ணன் அப்படின்றவர் தக்காராகவே இருந்தார். இவர் இந்து சமய அறத்துறையுடைய எம்ப்ளாயி கிடையாது, அவர் பெரிய தொழிலதிபர் தான். ஆனால் ஒருத்தரை தக்காரா வச்சுருந்தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலையும் அப்படித்தான், ஒருத்தரை தக்காரா வைக்கிறது. அவரையே பல ஆண்டுகளாக 20-30 வருஷங்களாக அவரே வைக்கிறது. இப்போ அங்கே ஊழல் நடக்காதா? எதுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அரங்காவலர்கள் மாற்றுன்னு சொல்கிறாங்க? ஊழல் வரக்கூடாதுன்றதுக்காக. ஒரே ஆள் ஒரே இடத்துல இருந்தாக்க ஊழல் பெருகும், அந்த எல்லாம் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிடும், நாட்டாமை பண்ண தெரியும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சட்டம் அழகாக தான் எழுதியிருக்காங்க, யோசிச்சவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் இந்த ஊழல்லாம் வரத்துக்கு வழி இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த சட்டத்தையெல்லாம் புறந்தள்ளிட்டு அரங்காவலர்கள்லாம் நியமிக்காமல் இவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால் இது தவறு தானே. இந்த ஒரு அறநிலைத்துறை அப்படின்னும் பொழுது அதில் சில தவறுகள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அறநிலைத்துறை மட்டும் கிடையாது, எந்த துறையை நம்ம எடுத்துட்டாலுமே சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அது களைய வேண்டியது அரசினுடைய கடமை தான், அதை நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அறநிலைத்துறையே வந்து இங்கே ஒரு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற ஒரு பார்வை ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, அது சரியான பேச்சான்னு கேட்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பல ஆயிரம் கோயில்கள் வந்து புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கானது நடத்தப்படுது. இது வந்து முதலமைச்சர் அவர்களே உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசி டு ராமேஸ்வரம் யாத்திரை அந்த பயணம் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே தொடங்கி வைக்கிறாங்க. மக்கள் வந்து போயிட்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க அறுபடை வீடு கோயில்கள் வந்து முதியோர்கள் போயிட்டு வர இலவச பயணத்தை வந்து இந்து சமய அறநிலைத்துறையே வந்து கொடுக்குறாங்க. நேற்று கூட கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து 2 பசங்க டான்ஸ் ஆடிட்டாங்க, அது இஷ்யூ ஆன உடனே இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளே போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த பசங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படியான நடவடிக்கைகள் போகுது. ஒரு கோயில் மீது அக்கறையே இல்லாமல் வந்து இந்து சமய அறநிலையத்துறை நடக்குது, நாங்கள் தான் அதை வந்து மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டோன் இருக்குல்ல, இந்த டோன் வேணுமான்னு கேட்குறேன். இது 2-3 விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதில் நிறைய விஷயங்களே சொல்லிட்டீங்க. நான் வந்து இது அதாவது கோவில் அறநிலையத்துறை இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறதான்றது அரசியல் பார்ட், அது அரசியல், அதுக்கு நான் வரல. நான் வந்து நிர்வாகத்தை மட்டும் பார்க்குறேன், சட்டத்தையும் நிர்வாகத்தையும் மட்டும் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தரை பார்த்து நீ இந்துவா இந்து விரோதியா அப்படின்னு நான் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் யார்? நான் அப்படி கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் பக்தலையா நான் எதுக்கு சொல்லணும்? நீங்கள் உங்களை பொறுத்த நான் என்னை பொறுத்த நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. என்னை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்து பிராமணனா கடல் தாண்டி போய் வேலை செஞ்சியன்றாங்க. நீ யார் என்ன சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு? என்னுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஆச்சாரியாளுக்கு தெரியும், அவள் தான் சர்டிஃபிகேட் பண்ணணும். யாரும் 303வது மனித சர்டிஃபிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்து சமய அறநிலைத்துறை இந்துக்களுக்கு விரோதிகளாக செயல்படுகிறதா அப்படின்னாக்கா, நேரடியாக அதை சொன்னாக்கா அது வந்து ஒரு அரசியல். அந்த அரசியலில் நான் இல்லை, நான் அரசியல்வாதி இல்லை, பல தடவை சொல்லியிருக்கேன். நான் அரசியல் எல்லாருக்கும் அரசியலை விட்டு போக முடியாத ஒரு விஷயமா போச்சு, இன்றைக்கி இன்றியமையாக தான் இருக்குது. அது ஆதி காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நான் வரல. ஆனால் இந்து சமயத்துறை அறநிலைத்துறை செயல்பாடுகள் நம்ம பார்க்கணும், துறையுடைய செயல்பாடுகள். நீங்கள் துறையோட செயல்பாடுகள் நீங்கள் ஆரம்பிக்கிறது என்ன சொன்னீங்க, எல்லா துறைகளிலும் குத்தம் இருக்கு இல்லையா அப்படிங்க. இந்த துறையே குத்தமாக இருக்கே இல்லையே, அப்படி பார்த்தா இத்தனை நேரத்தில் நான் கூட சொன்னேன்னா, ஆதி என்ன தெரியுமா, ஒரு கோவிலுடைய நிர்வாகம்ன்றது அது அரங்காவலர்கள் நியமனத்தில் இருக்கு. அந்த ஆதியே தப்பாக இருந்தாக்கா நீங்கள் சொன்ன அதுக்கு பின்னாடி வந்த அத்தனையுமே அரங்காவலர்கள் செய்ய வேண்டிய வேலை, அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லை. நீங்கள் சொன்ன அத்தனையுமே நீங்கள் என்னமோ சொன்னீங்க, யாத்திரைக்கு இவர் கழி ஆற்றுறார்,
அப்புறம் முதியோர்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. இது அறங்காவலர்களுக்கு இது 59லேருந்து இருக்குது, யாருக்கும் தெரியாது. சட்டப்பிரிவு ஞாபகம் இல்லை. அந்த சட்டப்பிரிவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, இப்போ நீங்கள் இந்துவாக இருந்தால் நீங்கள் இப்போ அயோத்தியாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் இல்லைன்னாக்க பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் அந்த அறங்காவலர்கிட்ட போய் ஐயா என்கிட்ட பணம் இல்லை, நான் அயோத்திக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களான்னா கோவிலால் உதவி பண்ண முடியும் அந்த சட்டப்பிரிவு வச்சுட்டு. இது ஏற்கனவே இருக்குது, நீங்கள் ஒன்றும் புதுசாக கொண்டு வந்துடல. இது யாருக்கும் தெரியாது. நமக்கு என்ன, அதாவது கோவிலில் போய் கோவிந்தான்னு கத்தினாலும் அடிக்கிறாங்க, கோவிந்தான்னு கத்த முடியாது என் கோவிலுக்குள்ளே போய் நான். அப்படி இருக்கிற நிலைமை நம்ம இருக்கோம். அவ்வளோ நம்மளுடைய சுதந்திரம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த சட்டப்பிரிவு இருக்கிறதுலாம் தெரியவே தெரியாது. அதாவது அரசு இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, அது அரசுடைய தீர்மானம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசு தலையிடக்கூடாது. அதே போல் இப்போ அரசு இப்போது அயோத்திக்கும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய சார்தாமுக்கெல்லாம் போகிறதுக்குலாம் தராங்க, அது என்னை பொறுத்த வரைக்கும் கூடாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த சட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திலேயே ஒவ்வொரு கோவிலுடைய அறங்காவலருக்கும் அந்த சம்பிரதாயத்தை பெருக்குவதற்காக அந்த கோவிலுடைய பணத்தை உபயோகிக்கலாம், அதற்கு நலிந்தவர்களுக்கு யாத்திரைகளுக்கான பணச்செலவை கொடுக்கலாம் ஏற்கனவே இருக்குது. இது ஒன்றும் அரசு கொடுக்கல. சேகர் பாபு கொடி அசைக்கிறாரு, எதுக்கு அவர் கொடி அசைக்கணும் எனக்கு புரியல. அவரோட காசை போட்ட பண்ணுறாரா? அவர் கோசனா அவர் மற்ற மாதிரி சொல்ல மாட்டேன், உங்கள் அப்பன் காசான்னு நான் கேட்கல, வரிப்பண காசு தான், அவர் வரிப்பண காசை போடலை. இந்து சமய அறநிலையத்துறை கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் போடுறத காசு எடுத்து இவர்கள் முறைகேடாக செலவழிக்கிறார்கள். இவர்களுக்கு எடுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணுறாங்கிறத நான் சொல்கிறேன். காமன் குட் ஃபண்டு, பொது நலம் இது ஒரு ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பணத்தை ஒரு கோவிலுடைய அறங்காவலர் இருந்தாக்க அவர் தன்னுடைய விருப்பத்தில் தன்னுடைய கோவிலுக்கு நிறைய பணம் இருக்குது, இந்தாங்க மற்ற கோவிலுக்கு உபயோகப்படுத்திக்கோங்கன்னு தன் விருப்பத்தில் கொடுக்க வேண்டியது. என்ன நடக்கிறது தெரியுமா? ஒவ்வொரு கோவிலுக்கும் பெரிய பெரிய கோவில், பழனி, ஸ்ரீரங்கம், மதுரை, திருவண்ணாமலை, எல்லா கோவிலுக்கும் பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கடிதம் எழுதுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் 50 lakhs ஃப்ரம் டு த காமன் குட் ஃபண்ட். இப்போ காமன் குட் ஃபண்டுக்கு நிதி மாற்றம் செய்யவும். முதல்ல பைசா போயிடுது, எங்கேருந்து வருது? ஆணையர்கிட்ட வந்து இப்படி காசு போடுது. ஆணையர் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கோவில் அறங்காவலராக இருந்து நான் கொடுக்குறேன்னாக்க நான் சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்குறேன்னான்னு பார்க்க வேண்டியது. ஆனால் அவர் ஆணை போடுறாரு யாருக்கு? அங்கே அறங்காவலரே இல்லை, யாருக்கு போடுவார்? ஈவோக்கு, தக்காருக்கு போடுவார். தக்கார் என்ன பண்ணுவார்? திருப்பி இதே தான். இந்த அறங்காவலர்கள் இல்லாதனால கோவிலில் நடக்கிற எந்த அட்டுழியத்தையும் யாருமே கேட்க முடியாது. அறங்காவலர்களை நியமிச்சுட்டா நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க. நான் சைலண்டாக இருக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? அறங்காவலர்கள் ஒழுங்காக செயல்படுவார்களான்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. யாரோட மேஜரான அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சட்டவிரோதமான பிடியிலிருந்து கோவில்கள் விடுபட்டது. அரசுடைய சட்டவிரோதமான பிடியிலிருந்து கோவில் விடுபட்டது. இப்போது இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா, கிரெடிட் எடுத்துக்கிறீங்க இல்லையா? நான் கோவிலில் கொடி அரிசி நான் அனுப்பினேன், பணம் கொடுக்குறேன், இந்த யாரோ 2 பேர் சின்ன பசங்க பாவம், அதுங்களுக்கு தெரியாத பசங்க, அது டான்ஸ் ஆகிடுச்சு, நான் அது தப்பு, நான் நியாயப்படுத்தல இந்த பசங்களுக்கு. இந்த மாதிரி சிறியர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, கொஞ்சம் பெரியவர்கள் சொல்ல வச்சு கேளுங்கள். பெரியவர்கள் என்னை போன்றவர்களுடைய தவறு இது நான் சொல்கிறேன். நான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சின்ன பசங்களுக்கு எது என்னென்ன பண்ணிட்டுலாம். எங்கள் பாட்டிலாம் கோவிலுக்கு ஓடிப்போனா, ஓடாத பெருமாளுக்கு தலைவலிக்கும், ஓடக்கூடாதுன்னு வா, சத்தம் போடாதுன்னு வா கோவிலில். இன்றைக்கி பெரியவர்கள் யாராவது குழந்தைகளை கூட்டின்னு போகிறாங்களா? எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த ஜெனரேஷன் உங்கள் அம்மா உங்கள் அப்பா கோயில் போயிட்டு கூட்டி போயிருக்காங்களா? இல்லை அப்போ கூட்டு போனாங்க, இப்போ இல்லை. இப்போ கூட்டு போய் சொல்லி தரணும் இல்லையா? அது அறியா பருவத்தில் சொல்லிக் கொடுக்குறது வேறு, அறிந்த பருவத்தில் தவறு செய்யும்போது கூட போய் இப்படி தான் போகணும். இப்போது அடுத்து வரேன், நான் அயோத்தியா போகும்போது நான் பிரதமருக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு கோவிலில் வந்தால் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ட்விட்டரில் நான் போட்டேன். இந்த கோவிலுக்கு வந்தால் முதல்ல ராமானுஜர் சன்னதிக்கு போகணும், அப்புறம் நம்மாழ்வார் சன்னதியில் சேவிக்கணும், அப்புறம் தாயார் சன்னதியில் சேவிக்கணும், அப்புறம் பெருமாள் சன்னதி சேவிக்கணும், அப்புறம் சக்கரத்தாழ சேவிக்கணும், இப்படி சொல்லி ஒரு வழி சொன்னேன். உற்சவரை சேவிக்காமல் மூலவர் சேவிக்கக்கூடாது அப்படிங்கிற விவரத்தை நான் சொன்னேன். அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இதை நான் ஒத்துருத்துக்கும் சொல்லணும். என்னுடைய பொறுப்புலேருந்து பிழறில் நான் என்ன ஆகுது, அந்த பசங்க ஏதோ இன்றைக்கி லைக் வேர்ல்டாக இருக்குது, எல்லாருக்கும் லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு இந்த வேர்ல்டாக இருக்குது. அதுக்கு அந்த லைக் வரதுக்காக அந்த டான்ஸ் ஆகிடுது, பரவாயில்ல, அது போட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு, அதை திருந்திட்டாங்க, தவறு மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா அது மேலே ஒன்றுமே கிடையாது. திருத்தறதுக்கு தான் தண்டனையை தவிர, திருந்திட்டான்னா அப்புறம் இதுக்கு தண்டனை. நான் தவறு செய்து விட்டேன், அறியாமல் செய்து விட்டேன்னு சொல்லிட்டேன்னா பரவாயில்ல, திருப்பி பண்ணக்கூடாது. இங்கே பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் தாரி சொல்லிட்டு பண்ணக்கூடாது, இது வேறு விஷயம். இதை நீ நடக்கும்போது தடுத்துருக்கணுமா வேண்டாமா? அந்த கோவிலில் தான் நீ இருக்க ஈவோவா? கபாலீஸ்வரர் கோவிலில் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு 4 தப்படி தாண்டினோன்னா அவனோட ஆஃபீஸ் இருக்குது, எக்ஸ்ஆர்என்சி ஆஃபீஸ். கோவிலுக்குள்ளே ஆஃபீஸ் வைக்கக்கூடாது, ஏசி எல்லாம் போட்டு கக்கூசெல்லாம் வச்சு நாங்கள் ஆஃபீஸ் வச்சுட்டிங்க. நீங்கள் வாசலில் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் யாராவது சமூக வலைத்தளத்தில் போட்டதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைப்பீங்களா? அது உங்களுக்கு பெருமையா? கோவிலில் ஒரு விக்கிரகம் தொலைஞ்சு போச்சுன்னாக்கா அதுக்கு பழி உங்களுக்கு கிடையாதா? கோவிலில் நடக்கிற நல்லதுக்கெல்லாம் உங்களுக்கு கிரெடிட் வேணும்னா கோவிலில் நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் யாருக்கு கிரெடிட் போகணும்? அந்த தண்டனை யாருக்கு போகணும்? இந்து சமய அறநிலையத்துறைக்கு தானே போகணும். ஒரு கோவில்லையும் நேற்றுக்கு தான் நீங்கள் ஒரு டி.ஆர். ரமேஷ் உங்களுக்கு பேசியிருக்காரு ஒரு பேட்டியில். தணிக்கை அறிக்கையில் எவ்வளோ மோசம் பண்ணுறாங்க, எத்தனை வருஷங்களாக எத்தனை கோடி ரூபாய், 1500 கோடி ரூபாய்க்கு மேலே தணிக்கை அறிக்கை 20 வருஷமாக 30 வருஷமாக பாக்கி கிடக்கு சொல்லியிருக்காரு. இது நீதிமன்றத்துலேயும் அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டை, என்னுடைய கேசஸ் எல்லாம். இதெல்லாம் இந்த பழியெல்லாம் ஏற்றுப்பார் அவர். ஆக்கிரமிப்பு நிலங்களெல்லாம் ஆக்கிரமிப்பு யார் செஞ்சா? வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் இல்லையா சேகர் பாபு, ஆஹா வடபழனியில் நான் இது எடுத்துட்டேன், அந்த கோவில் அந்த ஸ்கூல் எடுத்துட்டேன், அந்த ஸ்கூல்லேருந்து வர வேண்டிய பாக்கியெல்லாம் வாங்கினீங்களா? ஏதோ ஒரு ஸ்கூல் இருந்து இல்லையா, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுடைய ஸ்கூலில் எடுத்துட்டா நாங்கள் சொன்னீங்க இல்லையா, வாங்கினீங்களா பாக்கியை? இது வரைக்கும் அங்கே என்னாச்சு? கேளிக்கு ஒரு இடம் இருக்கு, குயின்ஸ்லாண்ட் ஒன்று இருக்குது. அந்த குயின்ஸ்லாண்டு என்ன பிரச்சனை இருக்குது நான் பார்த்தேன். நீ என்னைக்கிறதா வந்ததா விஷயம் வந்தா? ஏன் அவர்களை விட்டீர்கள் அவ்வளோ பெரிய இடத்த கட்டுறதுக்கு? இதுக்கெல்லாம் தவறு HRNC எடுத்துக்குமா? இந்து சமய அறநிலையத்தை எடுத்துக்குமா? அறநிலையத்துறை நான் தான் காரணம் சொல்கிறாரா? சரி, ஓகே சார். இது அவர் ஒத்துக்கிறாருனாக்க கிரெடிட் எடுத்துக்கிட்டோம். ஓகே. ஆனால் விக்ரம் தொலைஞ்சு போகிறதுக்கு நான் சொல்ல மாட்டேன், தணிக்கை பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆக்கிரமிப்புக்கு நான் சொல்ல மாட்டேன். கோவிலில் நடக்கிற அந்த அடிதடி இந்த இவங்களுடைய ஊழியர்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த சமீபத்தில் ஒருத்தரை போட்டால் தாக்குனாங்க ரத்தம் வர வரைக்கும், அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கோபுரம் இடிஞ்சு போச்சுன்னா அது காரை இடிஞ்சு வந்துச்சுங்க, அவங்க வீட்டில் இடிந்த மாதிரின்றாரு அமைச்சர் நேரு. இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே கோபுரம் அப்படியே கிடக்கு ஸ்ரீரங்கத்தில். இதுக்கெல்லாம் நீங்கள் யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்கனாக்கா நிர்வாகத்துடைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் பேர் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்துக்கு பொறுப்பு எடுத்துன்னு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு சரி பண்ணணும். இதெல்லாம் இந்து சமயத்திலே பண்ணலைன்றதுனால தான் இந்து சமயத்திலே பண்ணுறது தவறுன்னு நம்ம சொல்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை பண்ணுறது தவறுன்னு சொல்கிற முழு உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது, அது நம்ம குறை சொல்லலை. நேற்று நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கராக வந்த நீதிபதி நம்ம விட்டுருவோம், ஸ்பீக்கராக வந்த பலர் இல்லை 90% பேர் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிராமணர்கள். ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்ற நோக்கம் இருக்கோ? இது எனக்கு இந்த திரும்பி வந்து இது வந்து யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள பொறுத்து. இப்போ என்ன கூப்பிட்டார், ஏன்னா நான் வந்து என்ன கூப்பிட்டது காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் வழக்கெல்லாம் தொடுக்கிறேன் அப்படின்றதுனால. நீங்கள் என்னது கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாது, அதுதான் நீங்கள் கூப்பிட்றீங்க. நான் வந்து எனக்கு தெரியாது விஷயங்கள் நான் பண்ணுறேன்றனால. அதே மாதிரி டி.ஆர். ரமேஷும் அதே போல் தான், அவர் வழக்கு தொடுக்கிறார். அமெரிக்கை நாராயணன் அவர் ஏன் கூப்பிட்டாங்க, இல்லை சுமந்த் ஸ்ரீராமன் ஏன் கூப்பிட்டாங்க, அவங்கள தான் கேட்கணும். அவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, அவங்க பேச்சு ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து ஜென்ரல் பப்ளிக் மாதிரி தான் நாங்கள் வந்து பேச வந்திருக்கோம். அது கூடயே முதல்ல வந்து ஒரு CPM உடைய கனகராஜன் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாங்க, அவர் எது காரணமோ அவர் வரலை. அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் அவரை கூப்பிட்டுருந்தாங்க, அவரும் நேற்றுக்கு வரலை. வந்திருந்தாக்க ஒரு 4:1 இருந்திருக்கும் அட்லீஸ்ட்டு. இந்த 4:4 வந்து பிராமணர்களாக போனது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதேச்சியாக போயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எல்லா சமூகத்தினருடைய பொறுப்பு கோவில் நிர்வாகம், அது எல்லா சமூகத்தினரும் கேள்வி கேட்கணும். எல்லா சமூகத்தினரும் கேள்வி கேட்டாக்க எல்லாருக்கும் அது நீங்கள் மேடை கொடுக்க தான் போகிறீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? இப்போ நீங்கள் ஏன் என்ன கூப்பிட்டு பேசணும்? இப்போ நேற்று வந்து அந்த எல்லாருமே வந்து அறநிலையத்துறைக்கிட்ட இருந்து கோயில் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்றதான் டாபிக். அப்போது அந்த டாப்பிக்கில் வந்து சாதக பாதகம் 2த்தையும் நம்ம அலசணும். வந்தவங்க எல்லாருமே வந்து ஆமாம் மீட்கணும்னு எல்லாருமே பேசுவோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் HRNCன்றது ஒரு துறை இருக்குது, எங்கள் இந்து அம்சத்துறை, அது வந்து அநியாயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதை யாராலையுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. இது டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு துறையாக இருக்குது. மற்ற எல்லா துறையும் நீங்கள் ஆரம்பிச்சு சொன்னீங்க எல்லா துறையிலும் தப்பு இருக்குன்னு. எல்லா துறையிலும் தப்பு இருக்குன்றதை முதல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன். எந்த துறையிலும் தப்பு இல்லாமல் இருக்கணும், எந்த தவறும் இருக்காதுன்னு சொல்கிறதுல தான் பெருமைப்பட்டுக்கணுமே தவிர அதெல்லாம் சத்தியப்பிரமாணம் செய்கிறீங்க, சட்டப்படி நடக்கிறேன். ஆனால் சிறு தவறு கூட இருக்கக்கூடாது. இங்கே எல்லா துறையிலையும் தவறு பெருசாக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு போக்குவரத்து கூட நேற்று பார்த்தேன், கியர் ஒருத்தர் கையில் பிடிச்சின்னு போகிறாரு பஸ்ஸில். இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு 150 பேரை கூட்டின்னு போய் அவங்கள உயிரை வந்து பணைய வைக்கிற அளவுக்கு ஒரு அரசு நடக்கிறது. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சின்ன தவறா? கியர் தானேங்க பிடிச்சின்னு போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு சினிமாவில் வந்து நினைக்கிறேன். பிடிச்சி ஆடி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்தாங்கன்னு பிடிச்சி கொடுக்குற மாதிரி அதை பிடுங்கிறதுக்கு கஷ்டப்படுறான்னு அவர் நினச்சிட்டு வந்து ஒரு காமெடி வருவோம்ல, அது சினிமான்னு நினைக்கிறேன். அது எனக்கோ பார்த்து ஞாபகம். இதை போல் அந்த ஒருத்தர் பிடிச்சி அதனால் துறையில் தவறு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட தவறு சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்கள் என்னுடைய நிர்வாகம் பண்ணணும். அதுதான் அரசுன்றதுக்கு அது செங்கோல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, செங்கோலை கொண்டு போய் வச்சா மட்டும் போகாது. அந்த செங்கோல் வழுவா மன்னர்கள் எப்படி மயிர் நீத்தால் உயிர் நீத்த கவரிமான் போல ஒரு குத்தம் சொன்னாக்க உயிரை போடுற அளவுக்கு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அரசர்கள் ஆண்டு இருக்காங்க. குத்தம் சொல்லவே கூடாத அளவுக்கு அவர்கள் ஆட்சி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து மனுநீதி சோழனை ஏன் கொண்டாடுறோம். அவன் வந்து தன் பிள்ளை தேரோட்டி ஒரு
கன்றை கொன்றான்றதற்காக தன் பிள்ளையை தேரோட்டி அவன் கொன்றான். அது அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நாட்டில் பெருமையாக இருந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா துறையிலும் தப்பந்தான் இருக்குது, இந்த துறையில் தப்பு இருந்தானேன்னு சொல்கிறோம். அது தப்பு நம்பர் 1. 2வது வந்து அமைச்சர்கள் இந்த துறைகள் எதுக்கு இருக்காங்கன்னாக்கா இந்த தவறு நடக்காமல் இருக்கிறது பார்க்குறதுக்கு. அவரும் அதை செய்யலை. அதனால தான் எல்லாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இந்த துறையில் பிரச்சனை இருக்குதுன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற 2 பேரையும், நானும் ரமேஷும் இந்து சமய அறநிலைத்துறை பண்ணுற நிர்வாக சீர்கேடை சொல்கிறோம், மற்றவர்களும் நிர்வாக சீர்கேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத டாப்பிக்கெலாம் பேசுகிறாங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் டாப்பிக்கு? கோவிலில் எல்லாரையும் விடுறீங்களா? இப்போ யார் எல்லாரையும் விடலை? சட்டம் என்றைக்கோ ஏற்றிட்டீங்க. அப்போ விடாது இருக்குது யார்? அந்த கோவில் அரங்காவலர்களா? கோவில் தான் அரங்காவலரே இல்லையே. அப்போ யார் விடலை? இந்து சமய அறநிலையத்துறை தானே விடலை. இப்போ கோவிலில் யாராவது ஒருத்தரை உள்ள விடலைன்னாக்கா அதுக்கு காரணம் யார்? துறை தானங்க நிர்வாகம் பண்ணுறது. இந்த கேடு மட்டும் நீங்கள் பிராமணர் தலையில் கட்டுவீங்களா? அது எந்த கோவிலில்? அந்த கோவிலில் பிராமணர் தான் அர்ச்சகராக இருந்தாரா? அவர் தான் கையில் பிடிச்சி வெளில தந்தாரா? கழுத்து பிடிச்சி வெளில நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாரா? இப்போ இந்த ஒரு கோவில் நடந்து கோவிலை மூடி வச்சுருக்கீங்களே எல்லோரும் ஒரு கோவிலில், அந்த கோவில் யார் தள்ளனா? பிராமண சமூகத்தினர் தள்ளினாரா? ஏதாவது பிராமண சமூகத்தினர் தள்ளனா ஒரு வெளில இருக்குன்னு ஏதாவது ஒரு கேஸ் காமிக்க முடியுமா ஏதாவது ஒரு கோவிலில்? நான் பிராமண சமூகங்கள் சரியாக இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. தவறு நடந்தால் நிர்வாகத்தின் பொறுப்பு, நிர்வாகம் அதை சரி செய்ய வேண்டும். நேற்றுக்கு டாபிக்கு நிர்வாகத்தின் காரணமாக கோவில் விடுதலை அவசியமானது தான் நான் பார்க்குறேன். கோவில் விடுதலை வேறு என்னத்துக்கு இருக்கணும்? அரசியல் அமைப்பு சாசனம் சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 26 படி மத சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கும் அந்த சம்பிரதாயத்துடைய வழிபாட்டு தலங்கள், அதை நிர்வகிக்கும் பொறுப்பு, அதை பரப்புவதற்கான உரிமை எல்லா சம்பிரதாயத்துக்கும் கொடுத்துருக்கு, எல்லா மதங்களுக்கும் கொடுத்துருக்கு. அது எனக்கு இன்றைக்கி தடுத்துருக்காங்க. அது எனக்கு கிடைக்கலன்றதுனால தான் நான் எனக்கு சொல்கிறேன், எனக்கு வேணும், என்னுடைய உரிமையை கொடுன்னு கேட்குறதுல தவறா? நீதியரசர் அந்த கூட்டத்தில் பங்கு பெறாரு அப்படின்னும் பொழுது அதனுடைய திரும்பி இது நிர்வாகத்தில் இதை இன்னும் 2 விஷயம் சொல்கிறேங்க. இந்த விவாதம் சாயங்காலம் நடந்தது. நீதியரசர் கார்த்தால் இருந்துட்டு போயிட்டார். அவர் கார்த்தால வந்து அவருடைய கருத்தை சொல்லிட்டு போனார். அவர் பேசினதை நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாம் சமூக வலைத்தளங்களில் எல்லாமே அவைலபிள். அவர் ஜெனரிக்காக வந்தார், வந்து இவர்கள் பாராட்டி அவர் பேசிட்டு போனார். அவருக்கும் இது நாங்கள் பண்ண விவாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அவர் வழக்கு வந்த பற்றி சொன்னார். அந்த வழக்கில் அவர் என்ன சொன்னார், ஒரு கோவிலில் இந்த மார்கழி மாதத்தில் கூடாரவல்லின்னு ஒரு நாள் இருக்குது, ஒரு அந்த 30 நாளில் ஒரு நாளில் இந்த பெருமாளுக்கு ஸ்பெஷலாக அந்த கோவிலில் உற்சவம் நடக்கும்போது தாயார் பெருமாளுக்கு முன்னாடி போகிறார். ஆனால் ராமானுஜர் போகலன்னு ஒரு நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏன் ராமானுஜர் நீங்கள் கூட்டின்னு போகலன்னு அங்கே போன நீதிபதி கேட்டிருக்கார். உடனே இந்த ஜேசி என்ன பண்ணிட்டார், ஆர்டர் போட்டார். இந்த நீதிபதி சொன்னதன் காரணமாக அடுத்த நாளைக்கு நீங்கள் ராமானுஜனை கொண்டு வரணும்னு பழக்க வழக்கத்தை மாற்றுவதற்கான வேலையை அவர் செய்கிறார். ஆர்டர் போடுறார் ஈஓ. அப்படிங்கிற விவரத்தை சொன்னது யார்? நீதியரசர். அது தவறு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியாத சட்டமா? அப்போ இந்து சமய அறநிலைத்துறைக்கு அது உரிமை இல்லைன்னு சொல்கிறது நான் இல்லை, நீதியரசரே நேற்று வந்து பேசின அவருடைய காணொலியை நீங்கள் போடுங்க, அது எல்லாரும் போய் பாருங்க, அதில் இருக்குது. அப்போது நீதிமன்றத்துக்கும் இது தெரியுது, இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸஸாக இருக்குது, ஒரு கோவிலில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது. இப்போ நீதியரசர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகளை அவரே வாதாடுவாரா? இல்லை, அவர் தன் முன்னாலே வந்த வழக்கை பற்றி பேசுகிறார். இல்ல இப்ப நீதிபதியா வந்து கோயில்கள் விடுதலை ஆகணும் அப்படின்ற டாபிக்ல தான் இருக்கு. அவர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. அவர் சிறப்பு விருந்தினரா கூட்டம். எதுக்கு இந்த கூட்டத்துக்கு அவர் வரணும்? அது எனக்கு தெரியலையே. அது என்ன கேட்ட முடியாது இல்லையா? அது நீதிபதிக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஆர்கனைசருக்கு தெரியாத விஷயம் இல்லை. நான் இப்ப சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து நீதியரசர் போவாரா? அது எதுக்கு எனக்கு தெரியாது. போகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு என்ன தெரியும்? போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அமைச்சர் போனார் இல்லையா, யாராவது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? போகக்கூடாதுன்றது ஒரு மாரல் பிரின்சிபல். ஒரு துறையில் நீதிபதி வந்து பேசும்போது இந்த துறை இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவருடைய பேச்சில் அதை மாதிரி எதுவுமே அவர் பேசலை. அவர் வந்தார், இவங்களெல்லாம் பாராட்டினார், பாராட்டி அவருடைய வழக்கில் இந்த மாதிரியும் நடக்கிறது, இந்த துறையில் இந்த மாதிரியும் நடக்கிறது. ஒரு ஈஓ வந்து அர்ச்சகருக்கும் இந்த கோவிலுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கான விஷயங்களையும் செய்கிறார் அப்படி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அவர் கிளம்பி போயிட்டார். அவருடைய வேலை அங்கே இல்லை. மத்தியானம் நாங்கள் பேசும்போது அவர் இல்லவே இல்லை. அவர் காலையில் அந்த விஷயம் நடந்தது, மத்தியானம் நாங்கள் போகும்போது அவர் இல்லவே இல்லை. இன்னொன்று நீதியரசர் சொல்கிறாரு, நான் வந்து பாரஞ்சித்தினுடைய கூட்டத்துக்கும் போயிருக்காங்க. நீங்கள் அதுதான் சொல்கிறேன், பாரஞ்சித் கூட்டத்துக்கும் போயிருக்கேன். கூட்டத்துக்கு போய் நான் ஓரமாக உட்காந்துருக்கேன், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்ற
ஒரு கூட்டத்துக்கு போய் ஓரமாக உட்காந்துட்டு எழுந்து வர்றதுக்கும் ஒரு கூட்டத்தில் வந்து ஸ்பீக்கராக போய் பேசுறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? கரெக்டு. இது இந்த ஆன்சர் நான் சொல்ல முடியாது இல்லையா? அவர் ஏன் வந்தார் ஏன் வரலான்றது அவரை தான் நம்ம கேட்கணும். வரக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை, வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இல்லை, ஆனால் இந்த கூட்டத்துக்கு கூட இப்போது அது என்ன ஆச்சுன்றது சொல்கிறேங்களேன். இப்போ இந்த மீட்டிங்கை முதல்ல ஆரம்பிக்கும்போது அந்த சிபிஎம் உடைய கனகராஜன் ஒருத்தவரை போட்டிருந்தாங்க. மற்றபடி 3 பேர் இருந்தோம். நான், டிஆர் ரமேஷ், கனகராஜன்றவர், அப்புறம் அமெரிக்க நாராயணன், சுமந்த் ஸ்ரீராமன், இந்த 5 பேர் போட்டிருந்தாங்க. அதுலேயும் நீதியரசருடைய பேர் அப்போ முதல்ல போட்டப்போ இல்லை, 2வது வந்தப்போ தான் நீதியரசருடைய பேர் போட்டு வந்தது. அப்போ வந்து வேறு ஏதோ பூந்தமல்லியோ வேறு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. இந்த கூட்டம் வருவதற்கு முன்னாலேயே திராவிட கழகம் வீரமணி அவர் என்ன பண்ணாருனாக்கா, இதை இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். இது எப்படி நீதியரசர் வரலாம், கேள்வி சார், அது கேள்வி கரெக்டாக தப்பான்றது எனக்கு தெரியல. தான் சொல்கிறேன், அவர்கள் சுதந்திரம் கேட்க கேள்வி கரெக்டாக தப்பான்றது நீதிமன்றம் தீர்ப்பு பண்ணணும். லா படி நீதிப்படி சட்டப்படி நடக்கிறதா அது சரியாக தப்பான்ற நீதிமன்றம் தீர்மானம் பண்ணணும். அது என்னுடைய வேலை கிடையாது. நான் வந்து தவறாக இருந்தது நான் நினச்சேன்னாக்க எனக்கு உரிமை இருக்குது நீதிமன்றம் முன்னாடி போகிறதுக்கு. அவர் கேட்ட கேள்வியை நான் சொல்கிறேன், நடந்ததை நான் சொல்கிறேன். அவர் கேட்குறார், கேட்டதுக்கப்புறம் இந்த வேறு ஒரு இடத்துல இருந்து இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் வந்து அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துல மாற்றுறாங்க. நேற்றுக்கு நடந்த இடம் வந்து 2வது இடம். முதல்ல இருந்த இடம் அது பேர் மறந்து போயிட்டேன். அந்த ஏதோ வேறு ஒரு கட்டடத்தில் இருந்தது. அந்த கட்டடத்தில் இவங்களுக்கு ஏதோ அழுத்தம், இவர்கள் மூலமாக அழுத்தம் வந்து அந்த தனியார் அந்த ஹோட்டலில் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மாற்று ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் நேற்று ப்ரோக்ராமுக்கு முந்தின நாள் ராத்திரி இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணவரை காவல்துறை விசாரிச்சிருக்கு 3 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு. எப்படி நீங்கள் நடத்தலான்னு. இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல, இது தனி கூட்டம். ஒரு சின்ன குரூப்புக்குள்ளே நடக்கிறது. பொதுக்கூட்டம்னா பர்மிஷன் வாங்கணும், எல்லாம் செய்யணும். இது தனி கூட்டம், யார் வேணால் நடத்தலாம். எதுக்கு காவல்துறையை விசாரிக்கணும்? எதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த அந்த சிறுவனை அந்த இளைஞனை கொண்டு நிறுத்தி வைக்கணும்? எதுக்கு கேள்வி கேட்கணும்? இதெல்லாம் தவறு இல்லையா? வந்தாரா வரலையா? அவர் வரல. இப்போது நீதியரசர் வரான்னு ஒத்துக்கிறாருனாக்கா நீங்கள் யாரை போய் கேட்கணும்? தப்புனாக்கா நீதியரசர் போய் கேட்கணும். ஏன் கேட்கல? ஏன் நீதியரசர் கேட்குறதுக்கு பயமா உங்களுக்கு? ஏன் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களை கேட்குறீங்க? நான் போய் கேட்குறேங்க. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நீதியரசராக இருக்கீங்க, ஐயா நீங்கள் வரீங்களா, நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். இல்லைப்பா நான் வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. நான் வரேன்னு சொன்னாக்கா வாங்க சந்தோஷமாக, நான் எதுக்கு போகிறேன்? அப்படித்தானே வந்து உதயநிதி அந்த சமாதானம் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கணும். அப்படித்தானே யாராவது போய் கேட்டிருப்பாங்க, ஐயா வரீங்களான்னு கேட்டிருப்பாங்க. வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதே வீரமணி அதில் இருந்தார், ஐயா வரீங்களான்னு வரேன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களாம் சந்தோஷமாக வந்தாங்க, திட்டினாங்க. அதனால் 4 இடம் போச்சு அவங்களுக்கு நாட்டில். அதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த இண்டி கூட்டணியே காலியாக போச்சு. இதனால் அவங்க பேசின அந்த சனாதன ஒழிப்பினால அவங்க கூட்டம் ஒழிஞ்சு போச்சு. இதான் அவங்க பட்ட ப்ரைஸு. அதை போல் இப்போ நீதியரசர் தவறுனாக்கா அவர் மேலே வழக்கு தொடுங்களேன். அரசு நீங்கள் தானே, சட்டத்தை காப்பாற்றுறவங்க நீ தானே. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதம் இது இல்லை. சட்டவிரோதம்னா நான் வழக்கு தொடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தொடுப்பியா மாட்டியானா எனக்கு தெரியாது. இது என்னை பொறுத்தவரை சட்டவிரோதம் இல்லைன்றதுனால அதுக்கு விஷயமே இல்லை. நீங்கள் உங்களோடபடியோ இல்லை வீரமணியப்படியோ இல்லை யாருபடியோ அது தவறுனாக்க தைரியமாக போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. அவர் மேலே நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, ஆனந்த் வெங்கடேஷ் மேலே நான் இம்பீச்மெண்ட் போடுவேன்னு சொன்னாங்க இல்லையா, அவரை பணி நீக்கம் செய்யணும்னு சொன்னாங்களா இல்லையா? செய்யுங்களேன். உங்களுக்கு யார் வேணும்னா எங்கிட்ட வந்து ஏன் நீதிபதி வந்தாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு அவர் வருவார். அவர் எவ்வளோ கூட்டத்துக்கு போகிறார். நாம் எந்த நீதிபதி எந்த கூட்டத்துக்கு போகிறான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்ன கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு சிறுநீர் கழிக்கிறார்கள் மாற்று மதத்தினர் நம்ம பார்க்குறோம். கர்நாடகாலெலாம் அடிக்கடி நடக்குது. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஏதோ ஒரு ஊரில் உண்டியலில் காண்டாமல் போட்டு போனான் ஒருத்தன் எல்லா கோயிலையும். இது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த வடகலை தெங்கலன்ற கஷ்டம் பெருசாக தெரியும். இந்த மாதிரி கைகளை பலவாக இருக்குது. மற்ற இடத்துல சின்ன இடத்துல இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் இருக்க தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய அளவுக்கு இல்லை. பல கோவில்களில் இருவரும் சேர்ந்தே பயணிக்கிறார்கள். சனாதன தர்மத்துடைய ஐக்கன் அவர் தான் சனாதனமே. ராமர் தான் சனாதனம். அவருக்கு வந்து ஒரு டென்ட்டில் வந்து அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மன வலித்து தான் இருந்தது. ரொம்ப காலமாக அந்த குறை நீங்கியது. நெஞ்சில் தேய்த்திருந்த முள்ளை எடுத்து விட்டார்கள். ரொம்ப சந்தோஷப்படுறேன்.